வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2026 வரிசையில கன்னி ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு. இந்த கன்னி ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? தற்சமயம் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த மனவேதனையில தான் இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% கன்னிராசி என்பவர்களுக்கு வீட்டுல நடக்கிற பிரச்சனை. அது ஆணோ பெண்ணோ வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்டில் தான் நிம்மதி கிடைக்கணும். அந்த வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் இருந்தால் வாழ்க்கை நரகம். இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மூலியமா 3 விஷயங்கள் கடவுள் உணர்த்த முற்படுவார். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுடைய வேலையில உங்களோட வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கா? அதே மாதிரி நீங்க யார்கிட்ட பேச போனாலே உங்களை பேச விடாம தடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை உங்க மனசுல புகுத்த நினைக்கிறாங்களா? 2. அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கூடவே வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிரந்தர நட்பு ஒண்ணு பிரிஞ்சு போயிடுச்சா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் நேர்கதியில சுத்துறதுக்கு பதிலாக ஆன்டி கிளாக் வைஸ்ல சூரியனுடைய எதிர்மறையான வளைவுல சுற்றுவார். அதுதான் வக்ரம்னு சொல்றோம். இப்படி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் 3 விஷயங்களை சனி பகவான் நமக்கு உணர்த்துவார். பழைய காலகட்டங்கள்ல பாஸ்ட் லைஃப்ல நாம செய்த கர்மாவுடைய பலனை நமக்கு உணர்த்துவார். நாம முடியாமல், அதாவது நம்மால முடியாம நிறுத்தி வச்ச காரியங்களை செய்து முடிக்க முடியாம எந்தெந்த காரியங்கள் அப்படியே நின்று போச்சோ அந்த காரியங்களை முடிப்பதற்கு நமக்கு உதவுவார். பொறுமை, ஒழுக்கம் இதெல்லாம் நமக்கு சொல்லித் தருவார். இதை தவிர கன்னிராசினியர்களுக்கு முக்கியமா இந்த சனி வக்ர பயிற்சியில 4 விஷயங்கள் எது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக கன்னிராசினியர்களுக்கு எது நடக்கும் அப்படின்னா, எந்தெந்த குடும்பத்துல வாய் தகராறு அதிகமா இருக்கோ அதுல ஒருத்தர் சைலண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படின்னா, சனி வக்ரம் பெறுவதனால இப்போ ஹஸ்பண்ட் தான் அதிகமா பேசுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லிடுவார்னா, இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுவார். அதனால என்ன ஆகும்னா, ஒய்ஃப் என்னதான் பேசினாலும் ஹஸ்பண்ட் பதிலே சொல்ல மாட்டார். அப்படியே ரிவர்ஸா போட்டுக்கோங்க. ஒய்ஃப் அதிகமா பேசுற வீடுகளில் ஹஸ்பண்ட் அமைதியா கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுவார். இது நடக்கும். இது முதல் பாயிண்ட். இதனால என்ன ஆகும்? ஒரு பக்கம் சத்தம் இருந்தா அது பிரச்சனையை விளைவிக்காது அப்படிங்கிற பாடம் குடும்பஸ்தர்கள் கற்றுக்கொள்வாங்க. பசங்களுக்கும் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கும் இது ஒரு அமைதியை தரும். அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், இது பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் போய். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டா இட்ஸ் ஓகே. அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டா அந்த குழந்தைங்க முன்னாடி அந்த குழந்தைங்களுடைய மன நிலைமையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். சிங்கிள் பேரண்ட் வளர்க்கக்கூடிய குழந்தைகளும் 2 பேரண்ட்டும் எந்நேரமும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டில் வளர்கிற குழந்தைகளும் பெரிய மன பாதிப்புக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் சர்வேஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இது உலகளவில் இந்த பிரச்சனை இருக்கு. தந்தையாலேயோ தாயாலேயோ மட்டும் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் இந்த குடும்பத்தர்கள் இடையே இருக்கக்கூடிய வாய் தகராறு என்பது மாறும். சனி இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்துல சம சப்தமத்துல வக்ரமாகிறது. ஏற்கனவே சனி அங்க இருக்கிறது கண்டக சனின்னு சொன்னோம். உச்ச குரு உங்களுடைய லாபஸ்தானத்திலேருந்து அந்த சனியை பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு வாரம், ஜூன் முதல் வாரத்திலேருந்து. அதுக்கு அடுத்தது அதே சனி வக்ரமாறது இன்னுமே பலம். இப்போ என்ன கன்னிராசிக்கு நடக்கும்? குடும்ப சண்டைகள் ஒரு பக்கமா இருக்கும், முற்றிலுமா இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, ஒருத்தர் அமைதி ஆயிடுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அமைதியை வாழ்க்கை முழுக்க கடைபிடிச்சா இன்னும் சூப்பர். ஆனா மனிதனுடைய அடிப்படை உணர்வுகள்ல ஒரு ஆள் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல ஒரு மனுஷனால பொறுத்துக்க முடியாது. அந்த பிரச்சனை அப்பப்ப வரலாம். வீட்டுல கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்த மாதிரி குடும்ப வாய் தகராறுகள்லாம் வந்தா நீங்க பெட்டர் வீட்டை விட்டு வெளியில ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துருங்க, இல்ல 2 மணி நேரம் போயிட்டு வந்துருங்க. இதை இன்னும் பெருசு பண்ணாம அதை தவிர்க்கும். 2வது பாயிண்ட், கன்னிராசினியர்களுக்கு பெரிய அளவுல தன்னம்பிக்கை உடைஞ்சு போயிருக்கு.
இப்ப சனி வக்ரத்தினால இந்த தன்னம்பிக்கை மறுபடி வந்து சேரும். இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. ஏன்னா சனியுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய எந்த ராசியா இருந்தாலும் அது என்ன ஆகும்னா மனக்குழப்பங்கள், நம்ம மேல நமக்கே சந்தேகம். நல்ல திறமை இருந்தும் படிப்பு இருந்தும் அறிவு இருந்தும் சில சமயங்கள்ல நம்ம செயல்பட முடியாம போறதுக்கு காரணம் நமக்கே தெரியும், இது ரொம்ப சாதாரண விஷயம், ஆனா நம்மாலேயே அதை செயல்படுத்த முடியல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா கிரகங்களுடைய தாக்கம், முக்கியமா சனியுடைய தாக்கம். சனி அப்படின்னும் போது குதர்க்கமா பேசக்கூடியது, நினைக்கக்கூடியது, நேரோ மைண்டடா திங்க் பண்ணக்கூடியது, தவறான விஷயங்களை திங்க் பண்ணக்கூடியது, தேவையில்லாம சந்தேகப்படுறது, அதிக பிரசங்கித்தனமான வார்த்தைகளை பேசுறது, இது எல்லாமே வந்து சனி பகவானுடைய காரகத்துவங்கள், கேரக்டர்ஸ் அவர் வந்து ஏற்படுத்துவார். அவர் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரனுடைய மைண்ட்ல இதெல்லாம் தோணும். கண்டக சனி இருக்கும் போது கன்னி ராசினியர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தோணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே சனி பார்வையில் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ரேஷ் டிரைவிங், சாதாரணமா ஓட்டாத போது கூட இப்ப ஓட்டுவான். காரணம் சனியுடைய தாக்கம். ரோடு தான் காலியா இருக்கே, சட்டுன்னு இப்படி போயிடலாம் அப்படிமா, சட்டுன்னு போயிடுவான். காரணம் என்னன்னா அந்த வண்டியை வந்து ஒரு செகண்ட் தான் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷத்துல தான் ஆக்சிடென்ட்ஸ் வந்து காலி பண்ணிடும். அப்போ கன்னிராசினியர்களுக்கு 2 வீலரா இருக்கட்டும் 4 வீலரா இருக்கட்டும், எஸ்பெஷலி ஜென்சி ஜென் ஆல்ஃபா குழந்தைகளுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் வண்டியெல்லாம் சூப்பராக வீலிங் பண்ணுவேன், சின்ன தப்பு லைஃபையே முடிச்சிடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 4வது பாயிண்ட், கன்னிராசினியர்களுக்கு காதல் கல்யாணம் இதுக்குள்ள போக காத்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இப்ப இன்னைக்கு உள்ள காதல் எல்லாம் வந்து ரொம்ப 30 வருஷம் முன்னாடியே அஜித் சாருடைய சாங்ல பாடியிருப்பாங்க, கவலைப்படாதே சகோதரன், காந்தி தியேட்டர் வாசல்ல பார்த்த காதல் முடிஞ்சதுன்னு. அப்படிதான் இப்ப உள்ள காதல்லாம் இருக்கு. இந்த காதல்கள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய காரணம், எதிர்க்க உள்ள நபர் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்மகிட்ட எதுக்கு வராங்கன்னு கூட நமக்கு தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாம யாருமே எதுக்குமே நம்ம கிட்ட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை கூட சந்திக்கவே முடியாது. ஒண்ணு அதை சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நான் எதிர்பார்க்காம எந்த ஒரு மனிதனும் இருக்கவே முடியாது. அப்ப எதிர்பார்ப்பு என்ன? ஒண்ணு, ஒரு ஆண் கிட்ட பெண் எதிர்பார்க்கக்கூடிய அழகு, பணம், குணம். இன்னைக்கு குணமெல்லாம் வந்து காயலாங்கடையில வித்து பல நாட்கள் ஆச்சு. அதனால அழகு இல்லை பணம் தான் மேக்சிமம் எதிர்பார்ப்பு. இது ரெண்டையுமே கூட எதிர்பார்த்து வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அங்க லைஃப் வந்து மார்வாடி கடையில அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுது, பிளட்ஜ் பண்ண மாதிரி ஆயிடுது. ஆரம்பிக்கும் போது அருமையா இருக்கக்கூடிய காதல்கள்லாம் வந்து ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து பீஸ் பீஸா உடஞ்சு பொடி பொடியா ஆயிடுது. இதெல்லாம் வந்து கவனமா இருக்கணும். சாதாரணமா ஆரம்பிக்கிற இந்த காதல் விவகாரங்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதனால வார்னிங் கொடுக்கணும். செகண்ட், திருமணத்துக்குள்ள இந்த கண்டகசனி காலகட்டத்துல திருமணம் செய்யணும்னு நினைக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பா ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்யாதீங்க. சரியா தவறான ஜாதகத்தை, தவறான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். கண்டக சனியில் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால சொல்றேன். அப்புறம் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவசர அவசரமா, இன்னைக்கு உள்ள திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பார்க்கறது, ஒரு பெண்ணோ ஆணையோ பார்க்கறது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க போட்டோன்னே அப்பா அம்மாவே கம்பல் பண்ணிடுவாங்க, ஏய் இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பொண்ணு நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ணி. அப்பா அம்மாவே யோசிக்கிறது இல்லை, பசங்க கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது இல்லை. அவசர அவசரமா என் பொண்ணு கல்யாணம் பண்ணும், அவசர அவசரமா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும், 5 வருஷமா பார்க்குறேன் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த மொத்த வாழ்க்கையுமே பார்சல் பண்ணிடுறாங்க. இந்த கன்னிராசினியர்கள்ல இப்போ திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்கன்னு சொன்னா மிக மிக கவனமாக இருக்கணும். ஒன்ஸ் திருமணமெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னா அடுத்தது நீங்க மார்க்கெட்ல வந்து செகண்ட் மேரேஜுக்குன்ற மாதிரியான அளவுக்கு போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சனி வக்ர பயிற்சியில் இதெல்லாம் நடக்குது. நல்லதே இல்லையா அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு. 3 விஷயங்கள்ல இப்ப கவனமா இருக்க வேண்டிய 4 விஷயங்கள் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இதுவரை உங்களை மேலேயே வந்த எதிர்மறையான சிந்தனைகள், மற்றவங்க மேல வர சந்தேகங்கள்லாம் தீர்வுக்கு வரும். உங்களோட ஆரோக்கியம் வந்து பெரிய லெவல்ல சேஞ்சஸை பார்க்கும். இன்னைக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்க ரோடுக்கு சராசரியா நீங்க சென்னையில போனீங்கன்னா வேகமா போறான், எதுக்கு போறான் ஏன் போறான்னு எவனுக்குமே தெரியாது. ஆனா வேகமா போறான், என்னமோ இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அது லேட் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் போறான், ஆட்டோவில் போறான், இல்லை கார்ல போறான். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை. லைஃப்ல எண்ட் ஆஃப் த டே நீங்க
நிம்மதியா இருக்கீங்களா, ப்ரெஷர் இல்லாம இருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ்லெஸ் அதுதான். மிச்சதெல்லாம் வந்து வேஸ்ட் தான். அதுக்கு வந்து அந்த வேகமும் இதுவும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கண்டதை சாப்பிட்றதுங்கிறது இன்னைக்கு ஒரு கலாச்சாரமாகவே ஆயிடுச்சு. கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்கணும் கன்னிராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தது ஆரோக்கியத்தில் நல்ல டெவலப்மெண்ட் எப்படி வரும்னா, இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் வெளியில் காமிச்சிடும். இந்த ஆரோக்கிய பிரச்சனைலாம் வெளியில் நீங்களே போய் டாக்டர்கிட்ட சால்வ் பண்ணக்கூடிய அளவில் ஏற்படும். ரெண்டாவது, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் சேஞ்ச் இருக்கு. இருக்கிற இடம் மாற்றங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணக்கூடிய புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும். புது ஐடியா கிரியேட்டிவாக நீங்கள் யோசிப்பீங்க. யோசிச்சு இதை நான் மாற்ற போகிறேன், இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த இது பண்ணலாம், வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச பேஷனை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்ல முடிவுலாம் அமையும். மூணாவது வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய ஆக்சஸ், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அவங்களுடைய ஆக்சஸ் வந்து நல்லபடியாக கிடைக்கும். பூர்வீகமாக சொத்து இருக்குது லெகசியில் அப்படின்னா அதெல்லாம் வந்து லிட்டிகேஷன் இல்லாமல் உங்கள் கைக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ கன்னிராசிக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக பார்க்கக்கூடியது, குளம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் போய் பெருமாளுக்கு வந்து தாமரை மாலை சாத்தி துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும். இரண்டாவது பரிகாரம், ஒவ்வொரு தினமும் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யும். மூன்றாவது, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெரிந்த தெரியாத உங்களுக்கு பழக்கம் இருக்கக்கூடிய குழந்தை வட்டாரத்தில் எந்த ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 2லேருந்து 3 குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த 3 பரிகாரமும் இந்த சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 138 டேஸ் கன்னிராசிக்கு ஒரு பொற்காலமான டைம். இப்போ நான் சொல்ல போகிறதா முக்கிய தகவல், பிரேக்கிங் நியூஸ் என்ன கன்னிராசிக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். துல்லியமாக உங்களுக்கான லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். இப்போ பிரேக்கிங் நியூஸ் தலைப்பு செய்திகள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து அக்டோபர் 3வது வாரத்துக்குள்ள கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமிக்க ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அந்த செய்தி, அந்த நியூஸ், அந்த ஒரு இது ரிசல்ட் வந்து உங்களோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை பார்த்துட்டு கேட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா கன்னிராசி நேயர்களுக்கும் இதுக்கு நடக்குமா? நடக்காது. 65% 70% கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொன்னது அப்படி நடக்கும். 30% கன்னிராசி நேயர்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை. பிறப்பு ஜாதகத்துல ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேரியேஷன் இருந்தால் நடக்க வாய்ப்பில்லை. இதுதான். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பி இந்த படைப்புகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.